நீங்கள் தான் நான் சொல்கிறேன் திமுகவுடைய குழந்தையாக இருந்து கொண்டு திமுக செய்கின்ற எல்லா அட்டூழியங்களையும் சகித்து கொண்டு உங்கள் பட்டியலினத்துக்கு திமுக அவ்வளோ துரோகங்கள் இழைக்கிறது. ஆனாலும் வாய் மூடி மௌனமாக்குறீங்க, ஒரு பூச்சாண்டியை காட்டுறீங்க. பிஜேபி வந்துடும் அதனால நாங்கள் சகிச்சுக்கிறோம். திருமாவளவன் வந்து உண்மையான பட்டியலிட சகோதரருக்கு ஒரு நண்பனாக இருந்தார்னா அந்த தீர்மானத்தில் திமுக அரசாங்கம் ஒரு பட்டியல் காட்டுது, ஒரு 10 பேரை காட்டுது. யார்? கலைஞர் பேர், அண்ணா பேர், பெரியார் பேருன்னு 10 பேரை காட்டுது. அதில் அந்த 10 பேரில் ஒரு பட்டியலின சகோதரருடைய தலைவர் பேர் இல்லை, MC ராஜா பேர் இல்லை, அம்பேத்கர் பேர் இல்லை. அம்பேத்கர் தான் நீ திருமாவளவன் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். ஒரு பட்டியலின தலைவருடைய பெயர் கூட இல்லாமல் அதை சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்குற அந்த சீட்டுக்காக, ஓட்டு பிச்சைக்காக திமுக இந்தியா ஃபுல்லாக ஆள்ற ஒரு கட்சியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ பாஜக எடுத்திங்கன்னா 15 கோடி உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. பாஜக உறுப்பினர்களா? திமுகவுக்கு 15 கோடி உறுப்பினர் இருக்காங்களா? பாஜக கிட்டத்தட்ட 21 மாநிலம் ஆளுது, திமுக 21 மாநிலம் ஆளுதா? அதிகமாக இந்தியாவில் இருக்க 1300 எம்எல்ஏக்கள் இருக்கிறது பாஜகவில் தான், 400 MP இருக்கிறதும் பாஜகவில் தான். ஒட்டுமொத்த இந்தியாவே கட்டி ஆளுகிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கும்மிடி பூண்டி தானா ஒரு கட்சி காணாமல் போன ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எங்களை எந்த கொம்பானாலும் அசைக்க முடியாது, நாங்கள் வந்து தமிழகத்தையே புரட்டி போடுவோம், ஒன்றும் போட முடியாது. அப்போ இந்த SAR வரதை பார்த்து திமுக ஏன் பயந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் பயந்தது? செத்தவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு, இடம்பெயர்ந்தவர் எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு, கள்ள ஓட்டு போட்டு இன்றைக்கு 2021 எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2021 எலெக்ஷனில் அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வெற்றி ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட வெறும் 3 லட்சம் தான். இன்றைக்கி 97 லட்சம் பேர் வந்து அல்லாட் இருக்கான். செத்து போன லிஸ்ட்டே 20 லட்சம் மேலே இருக்குது. அப்போ இந்த 3 லட்சத்தி ஓட்டையும் திமுக கள்ள ஓட்டு தான் போட்டு ஜெயிச்சாங்கன்னு நான் வைக்கிறேன். நீங்கள் மறுக்க முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணத்தின் நினைவு விழால வந்து இணையத்துக்காக மோடி மற்றும் அமித்ஷா வந்து வருகை தந்திருக்காங்க. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் நயினாருடைய அந்த பிரச்சார பயணத்தினுடைய முடிவான அந்த விழாவையும் சேர்த்து நடப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான விழாவை வந்து புதுக்கோட்டையில் பண்ணலாமா இல்லை மதுரையில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. புதுக்கோட்டையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த இன்றைக்கி சுத்தம் பண்ணுற வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விழாவில் மோடிஜி அவர்கள் கலந்துக்கிட்டார்னா அந்த விழா வந்து ஒரு முப்பெரும் விழா மாதிரி பெரிய விழாவாக காட்டும். பொங்கல் விழாவாகவும் இருக்கும். நயினார் நாகேந்திரனுடைய பிரச்சாரத்தினுடைய முடிவு இறுதி யாத்திரையோட விழாவும் இருக்கும். அதே மாதிரி மோடிஜி அவர்களுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த விழாவில் இணைகிறப்ப அது பெரிய விழாவாக ஒரு எஸ்டாப்ளிஷாக காட்டும். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபியும் இந்த ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே வந்து தொடர்ந்து திமுக ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்கிற உசிலம்பட்டியில் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை வைத்திருக்கின்ற கதிரவன் அவரும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. புரட்சி பாரதம் நம்ம கூட்டணியில் தான் இருக்குது. நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ள GK வாசன் இன்றைக்கி தமிழறிமணியினுடைய காமராஜர் கழக கட்சியும் சேர்த்து அதில் இணைச்சி அதுவும் நம்ம கூட்டணியில் தான் இருக்குது. AC சண்முகத்தினுடைய கட்சி நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து IJKன்னு சொல்கிற பாரிவேந்தருடைய கட்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்படி கூட்டணி வந்து பெரிய கூட்டணி பலமாக நம்மக்கிட்ட இருக்குது. இவங்க திமுக தனி இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த முப்பெரும் விழா நடைபெற்றால் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அங்கே அழைப்பு விடப்பட்டு அவர்கள் எல்லாம் மேடையில் தோன்றி பெரிய ஒரு மாசாக அந்த விழாவை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் அந்த விழா நடைபெறுகிறது. பாஜகவை எதிர்த்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு முதல்வர் வந்து கூறியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு பேசணும்? இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை வந்து விக்ஷித் பாரத் ராம்ஜின்னு சொல்லி அந்த திட்டத்தின் பெயரை மாற்றி
100 நாள் உத்தரவாதத்தை 125 நாள் உத்தரவாதமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து இன்னும் பெரிய விஷயம்னா 60-40ன்றது பேரில், ஏன்னா மாநில அரசு வந்து நிதியை வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு தராமல் போலியாக கணக்கு எழுதுனார மாநில அரசோட நிதி பங்கு அதில் வேணும்னால 60-40 பிரிச்சுட்டோம். 100 நாள் உத்தரவாதத்தை 125 நாள் சட்டமாக்கியிருக்கோம். திட்டம் கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜின்ற திட்டம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டப்ப வெறும் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். எலெக்ஷன் வரப்போ தான் மகாத்மா பேரை அதில் சேர்த்தாங்க. இங்கே ஒன்று மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க, மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டான்னு பொங்குறாரே மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் அவர் வச்சிருக்கார்? இங்கே எந்த திட்டத்தினாலும் இருக்கா? நூலகம் திறந்தா கலைஞர், மேம்பாலம் திறந்தா கலைஞர், அரசு கட்டிடங்கள் திறந்தா கலைஞர், அரங்கங்கள் திறந்தா கலைஞர். கலைஞர், பெரியார், அண்ணா, இதை தவிர திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேருடைய விடுதலை வீரர்கள் பேராகட்டும், அரசியல் வீரர்கள் பேரில் வந்து பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி காந்திக்காக பொங்குகிற திமுக, இன்றைக்கி திமுகவை இது அறிவிச்சிருக்காங்க, அனைத்து கட்சிகளை கூட்டி இன்றைக்கி பிஎம் உடைய அது விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்ட காலத்தை முன்வைக்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி வந்து திட்டத்தின் பெயரை மாற்ற கேட்டிருக்காரு, அதை கன்சிடர் பண்ணணும். திட்டத்தின் பெயரை எதுக்கு மாற்றணும்? நீங்கள் திட்டத்தின் பெயரை எப்படி வச்சிங்க? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் வச்சிங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். எலெக்ஷன் வந்தோன்னா மகாத்மா காந்தி அதில் சேர்த்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். இன்றைக்கு அந்த திட்டத்தை சட்டமாக்கி இருக்கிறது. என்ன சட்டமாயிருக்குங்க? 125 நாள் கம்பல்சரி வேலை உங்களுக்கு. அறுவடை காலத்தில் 60 நாள் லீவ். 60 நாளில் வந்து நீங்கள் வேலையை செய்யக்கூடாது, போய் அறுவடை வேலையை தான் பார்க்கணும். மற்றபடி வந்து 7 நாளில் உங்களோட ஊதியம் கம்பல்சரி வந்துடும். இல்லைனா 15 நாளில் உங்கள் பேக்கெட்டில் உங்கள் மணி வந்துடும். எல்லோருக்கும் பயோமெட்ரிக்னு சொல்லி டிஜிட்டலுக்காக விக்ஷித் பாரத்னு சொல்லுகிற 2047 நம்ம வந்து வளர்ந்த பாரத இலக்கை நோக்கி தான் திட்டத்தினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைச்சு சட்டமாக்கியிருக்கு. நிறைய பேருக்கு இங்கே புரியல. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அது காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது. இங்கே பிஎம் உடைய விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜின்றது சட்டமயக்கமான சட்டம், கம்பல்சரி சட்டம். சரி, ஒன்று கேட்குறேன், மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு வந்து இந்த பேரை மாற்றிட்டேன்னு சொல்லி போராட்ட காலத்தை முன்வைக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாள்லேருந்து 150 நாள் மாற்றுவோம், அந்த 50 நாளுக்கு உண்டான ஊதியத்தையும் வேலையும் தமிழக அரசே வழங்குன்னு சொன்னீங்களே, பண்ணியிருக்கீங்களா? இதை எதிர்த்து போராட்டத்துக்கு யாரும் இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் போராட்ட காலத்துக்கு ரெடியாகிறாங்களே, திருமாவளவன்லேருந்து ஈஸ்வரன்லேருந்து நம்ம 2 கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ் வந்து திட்டத்துக்கு எதிர்த்தாங்க, போராட்டத்துக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், இந்த விஷயத்தை கேட்குறேன். தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக கொடுத்ததா இல்லையா? 150 நாள் கொடுத்ததா இல்லையா? ஏன் அந்த திட்டத்தை இன்னைக்கு வரை நிறைவேற்றலை? போராட்டத்துக்கு துப்பு இருக்கா அவங்களுக்கு? அப்போ இவர்கள் எல்லாம் மத்திய அரசை எதிர்க்கணுன்ற ஒரு கட்டமைப்பை நோக்கி தான் நகர்றாங்க தவிர உண்மையான மக்கள் நலப்பணி உங்களுக்கு இருந்தால் 2 விஷயத்தை திமுக வந்து செஞ்சுட்டு இந்த போராட்டத்தை நடத்தணும். மானமுள்ள கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை உங்களுடைய அரசு திட்டங்களுக்கு, எத்தனை அரசு கட்டிடங்களுக்கு, எத்தனை அரசினுடைய திட்டங்களுக்கு, வேற அரசு சம்பந்தப்பட்ட என்னென்ன விழாக்களுக்கு மகாத்மா காந்தி பெயரை தமிழக அரசு வைத்திருக்கிறதுன்னு சொல்லணும். ஒன்று, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் நாங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துட்டோம், நாங்கள் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், ஆனால் மத்திய அரசு இன்றைக்கி 125 நாள் சொல்லி மாற்றுதுன்னு சொல்லி போராட்டம் சொல்லுங்கள், நான் வரேன். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் மாத்திரன்னு சொன்னதை தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் நிறைவும் ஏற்றலை. எங்கேயும் தமிழக அரசு தமிழகம் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த திட்டங்களுக்கோ, எந்த அடிக்கல் நாட்டு விழாக்கோ, எந்த அரங்குகளுக்கோ, எந்த சிலைகளுக்கோ, எந்த புது புது விஷயங்களுக்கோ ஒன்று கூட மகாத்மா காந்தி பேரை இது நாள் வரையும் திமுக அரசாங்கம் சூட்டாதப்ப அங்கே மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு போலித்தனமான ஒரு விஷயன்றதை இங்கே இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ சீமான், விஜய் இவங்க 2 பேருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகள் அப்படின்னு வந்து திருமாவளவர் விமர்சிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் தான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன். திருமானம் தான் நான் குழந்தைன்னு சொல்லுவேன். குழந்தை தான் இந்த மாதிரி பேசும். சீமான் வந்து ஒவ்வொரு மேடையிலும் போய்ட்டு பிஜேபி ஓட்டு போடுன்னு சொல்கிறாரா? விஜய் வந்து ஒவ்வொரு மேடைக்கு போய்ட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாரா? நீங்கள் தான், நான் சொல்கிறேன், திமுகவுடைய குழந்தையாக இருந்து கொண்டு திமுக செய்கின்ற எல்லா அட்டூழியங்களையும் சகித்து கொண்டு உங்கள் பட்டியலினத்துக்கு திமுக அவ்வளோ துரோகங்கள் இழைக்கிறது, ஆனாலும் வாய் மூடி மௌனமாக்குறீங்க, ஒரு பூச்சாண்டியை காட்டுறீங்க. பிஜேபி வந்துடும் அதனால் நாங்கள் சகிச்சுக்கிறோம். இன்று எவ்வளோ ஒரு பட்ட பரிவிதமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வேங்க வயல் பிரச்சனை சொல்லி அழுத்து போச்சு.
நாங்குநேரி பிரச்சனை சொல்லி சொல்லி அழுத்து போச்சு, வடகாடு பிரச்சனை சொல்லி சொல்லி அழுத்து போச்சு, திரௌபதி கோயில் உள்ளவெல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுடைய விடுதலை சம்பந்தப்பட்ட தலைவர்களாகட்டும், திராவிட சம்பந்தப்பட்ட தலைவர்களாகட்டும், இன்னும் தமிழகத்துக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய பெயர்களை இங்கே இருக்கக்கூடிய தெருக்களுக்கு சூட்டணும். எந்த தெருக்களுக்கும் வந்து ஜாதி பேர் ஒட்டியிருக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களே தமிழக அரசு. அந்த தீர்மானத்தில் திருமாவளவன் வந்து உண்மையான பட்டியலிட சகோதரருக்கு ஒரு நண்பனாக இருந்தார்னா அந்த தீர்மானத்தில் திமுக அரசாங்கம் ஒரு பட்டியல் காட்டுது, ஒரு 10 பேரை காட்டுது. யார்? கலைஞர் பேர், அண்ணா பேர், பெரியார் பேருன்னு 10 பேரை காட்டுது. அதில் அந்த 10 பேரில் ஒரு பட்டியலின சகோதரருடைய தலைவர் பேர் இல்லை. MC ராஜா பேர் இல்லை, இமானுவேல் சேகனார் பேர் இல்லை, அம்பேத்கர் பேர் இல்லை. அம்பேத்கர் தான் நீ திருமாவளவன் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். அம்பேத்கர் பேர் இல்லை, அயோத்திதாசர் பண்டிதர் இல்லை, ரெட்டமலை சீனிவாசன் இல்லை, கக்கன் இல்லை. ஒரு பட்டியலின தலைவருடைய பெயர் கூட இல்லாமல் அதை சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்குற அந்த சீட்டுக்காக, ஓட்டு பிச்சைக்காக திமுக செய்கிற எல்லா அட்டுழியங்களும் நீங்கள் பொறுத்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் திமுகவுடைய குழந்தை. அமைச்சர் PS கோயிலும் மற்றும் எடப்பாடியும் நேற்று சந்திச்சு இருந்திருக்காங்க. இதுல வந்து பாஜக எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவாங்க அப்படின்ற வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, இதெல்லாம் வந்து கட்சியினுடைய மேலிட பொறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்க. இதில் தனிநபராக நம்மளாம் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. கூட்டணி சம்மந்தமான கூட்டணியை வலுப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கு விஜய் அவர்களையும் நாம் தமிழர்களுடைய சீமான் அவர்களும் நம்மளுடைய ADMKலேருந்து பிரிந்து சென்றவர்களும் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒற்றை இலக்காக திமுக எதிர்க்கணும் நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம். அவங்கவுங்க ஒரு கட்சிக்காக செயல்படுறாங்க. கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தைன்றது முதல் கட்ட பணி தான் முடிஞ்சிருக்குன்னு, அதுக்கு ப்ராசஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி சார்பாக எத்தனை பேர் நிற்கிறாங்க, ADMK சார்பாக எத்தனை பேர் நிற்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சிகள் யார் யார் நிற்கிறாங்கன்னு அறிவிப்பு வெளியாகும். திமுகவை எந்த கொம்பனும் அசைக்க முடியாது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி இல்லை, அது உண்மைதான். திமுக கொம்பு இருந்தால் நீங்கள் அசைப்பீங்க. மொட்டத்தில் எவ்வளோ சுற்றுது, அது எப்படி நீங்கள் அசைப்பீங்க? திமுகவில் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, மாபெரும் தலைவராக இருந்த திரு கலைஞர் அவர்கள்ட்டையும் தலையில் முடியல, இப்போ இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சருடைய தலையிலையும் முடியல. அப்புறம் நீங்கள் முடியலாமல் இருந்து கொண்டு போய் மொட்டையை தான் நீங்கள் அசைக்கணும். கொம்பை வச்சுக்கிட்டு எங்கே போய் அசைக்கிறது? சும்மா அள்ளி விடுறது. இவங்க கொம்பை வச்சு அசைக்க முடியாது, இதை பண்ண என்ன அசைக்க முடியல, என்ன புரியல? திமுக இந்தியா ஃபுல்லாக ஆள்ற ஒரு கட்சியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ பாஜக எடுத்திங்கன்னா 15 கோடி உறுப்பினர்கள் நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. பாஜக உறுப்பினர்களா? திமுகவுக்கு 15 கோடி உறுப்பினர் இருக்காங்களா? பாஜக கிட்டத்தட்ட 21 மாநிலம் ஆளுது, திமுக 21 மாநிலம் ஆளுதா? அதிகமாக இந்தியாவில் இருக்க 1300 MLAக்கள் இருக்கிறது பாஜகவில் தான், 400 MP இருக்கிறதும் பாஜகவில் தான். ஒட்டுமொத்த இந்தியாவே கட்டி ஆளுகிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கும்மிடி பூண்டி தாண்டா ஒரு கட்சி, காணாமல் போன ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எங்களை எந்த கொம்பானாலும் அசைக்க முடியாது, நாங்கள் வந்து தமிழகத்தையே புரட்டி போடுவோம், ஒன்றும் போட முடியாது. ஒரு சிம்பிள் இது சொல்கிறேன். இன்றைக்கி SAR வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி SAR தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை வரவேற்றார். திமுக ஐயோ வந்துருச்சு, பூதம் வந்துருச்சு, பேய் வந்துருச்சுன்னு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் இப்போ அதில் எவ்வளோ பேர் உள்ளே வராங்களோ வேறு விஷயம். கொளத்தூரில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. வெறும் தம்மாத்துண்டு தொகுதி, சேப்பாக்க திருநெல்வேலி உதயநிதி ஜெயிச்சது தம்மாத்துண்டு தொகுதி, அதில் கிட்டத்தட்ட 80,000-90,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த SAR வரதை பார்த்து திமுக ஏன் பயந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் பயந்தது? செத்தவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு, இடம்பெயர்ந்தவரெல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு, கள்ள ஓட்டு போட்டு, இன்றைக்கு 2021 எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2021 எலெக்ஷனில் அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வெற்றி ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட வெறும் 3 லட்சம் தான். இன்றைக்கி 97 லட்சம் பேர் வந்து அல்லாட் இருக்கான். செத்து போன லிஸ்ட்டே 20 லட்சம் மேலே இருக்குது. அப்போ இந்த 3 லட்சத்தி ஓட்டையும் திமுக கள்ள ஓட்டு தான் போட்டு ஜெயிச்சாங்கன்னு நான் வைக்கிறேன். நீங்கள் மறுக்க முடியுமா? 2011 தேர்தலில் நம்மளுடைய அன்றைக்கு மேயராக இருந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட சைதை துரைசாமி எடுத்து மாண்புக்கு முதலமைச்சர் போட்டியிட்டு வெறும் 2300 ஓட்டில் தான் வென்றெடுத்தார். அந்த ஓட்டையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தான் அவர் வென்றெடுத்தார். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி டிஜிட்டல் ஆவணங்களை எல்லாம் தாக்கல் பண்ணி அந்த 2011 அந்த போடப்பட்ட அந்த வழக்கு, அதாவது தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி தான் அவர் ஜெயிச்சார், இந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க கோரி சைதை துரைசாமி வந்து தாக்கல் பண்ண வழக்கினுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ட்ரையலில் போன வாரம் வந்துச்சு. இப்போ ஜனவரி மாதம் தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பில் 2011 மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி தான் ஜெயிச்சார், தன்னிடம் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சாருன்றது வந்துருச்சுன்னா
அவர் முதலமைச்சர் பதவி போகும், அடுத்த 5 வருஷம் அவர் போட்டியிட முடியாது, அவருடைய கட்சிக்கு தலைமையில்லாம் போகும், இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றி பொது வழியில் கேட்டால் கிடையாது. அப்போ எலெக்ஷனுக்கு இது நாள் வரையும் எஸ்ஐஆரை பார்த்து திமுக ஏன் பயப்படுது, ஒரு வெற்றியும் திமுக எப்படி வந்து கள்ள ஓட்டு போட்டு பார்த்ததுன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. இதில் ஒரே விஷயம்தான், நீங்கள் நீங்கள் வந்து எங்கள் எந்த கொம்பனாலையும் எங்களை அசைக்க முடியாது, எந்த ஷாவாலையும் எங்களை இன்னும் பண்ண முடியாது. இதே ஒரு ஷா தான் உங்களுடைய ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா இந்த ரைமிங்காக பேசுகிறேன்னு நினச்சிட்டு மாண்புக்கு முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுடைய அமைச்சர்கள் 17 பேர் தலையில் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அந்த 17 பேர் அமைச்சரில் எப்போ தீர்ப்பு வந்தாலும் அவருடைய ஆட்சிக்கு அமைச்சர் பதவி காணா போகும். ஏற்கனவே பொன்முடிக்கு அப்படி தான் ஆச்சு, ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அப்படி தான் ஆச்சு, இன்னும் 17 பேர் மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த ஊழலை குத்தகை எடுத்துக்கொண்டு மக்களிடம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஊழலற்றவர்கள்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உலகத்திலேயே சிறந்த திராவிடன் மாடல் ஆட்சி, உலகத்திலேயே நாங்கள் தான் அதிக வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம், உலகத்திலேயே நாங்கள் தான் நம்பர் ஒன்று சொல்கிறீங்க. தவிர இங்கே நம்பர் 1 இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். அதிகபட்சமாக லைப்ரரி திறந்துருக்கீங்க, கலைஞர் பேரில் சிலைகளை திறந்துருக்கீங்க, பேனா சிலை வைக்க போகிறேன்றீங்க. இந்த மாதிரி உங்களை விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய விளம்பர ஆட்சி தான் இங்கே நடக்குது. தவிர அதிகமான உற்பத்தி திறன் அதிகமாச்சுன்னா இங்கே நீங்கள் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி தான் சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து இன்றைக்கி வரையும் 5 லட்சம் கோடி கடன். 2021 இது 25 மறுபடியும் 5 லட்சம் கோடி கடன்னா இந்த மாநிலத்தை தமிழக அரசு இந்த மாநிலத்தை கடன்காரண மாநிலமாக ஆக்கி ஒரு ரேஷன் அட்டைதாரர் தலையிலும் 2700 3000 ரூபா கடனை சுமத்திட்டு நாங்கள் முன்னேறின மாநிலம் என்ன முன்னேறி இருக்கீங்க சொல்லுங்கள். முன்னேறின மாநிலம் நீங்கள் ஏன் கடன் வாங்குறீங்க? எல்லாரும் பேசிக்காக கேட்பாங்களே. நீங்கள் நல்லா முன்னேறீங்க, நல்லா தொழில்துறை வைக்கிறீங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்திருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க, உலக முதலீடு மாநாடு நடந்துட்டு 18 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஏன் கடன் வாங்குறீங்க? கேள்வி எழுதா இல்லையா? இன்றைக்கி மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, 4 அடுக்காக இருந்த ஜிஎஸ்டியை 5, 12, 2 இலக்காக குறைச்சாங்களா இல்லையா மத்திய அரசு? நீங்கள் என்ன பண்ணீங்க, சொத்து வரியை 300% ஏற்றுறீங்க, கரண்ட் பில் 62% ஏற்றுறீங்க, பத்திரப்பதிவை ஏற்றுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருக்கு, மாநில அரசு எல்லாம் ஏற்றிட்டு இருக்கு. அப்போ மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? எந்த அரசு தனக்கு பயன்கூடிய வரிகளை குறைக்கிறதோ அந்த அரசுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி வருகிற 26 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள். அரசியல் பற்றின தகவல்களை எங்களிடம் வழங்கியதுக்கு நன்றி சார். நன்றி.